உங்களோட பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? ஓகேங்க சார். சார் என் பேர் வந்து உஷா. நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து வர்றேன். நான் வந்து இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ்ல வந்துட்டு 131 ரேங்க்கு. ஓகேங்க சார். அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். என்ன போஸ்ட் எடுத்திருக்கீங்க? இப்போ வந்துட்டு நான் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இன் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஓகே. எடுத்திருக்கேங்க சார். எப்போ இன்ஜினியரிங் முடிச்சீங்க? எப்போ படிக்க ஆரம்பிச்சீங்க? சார் நான் வந்து 2014 வந்து பிஇ முடித்தேன். 2016 வந்து எம்இ முடித்தேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு 2 சர்வீஸ் நான் டிஎன்பிசியில் குரூப் 4ல் வந்து 2023 குரூப் 4ல் பாஸ் ஆகிட்டு WRD எடுத்தேன். தென் 24ல் வந்துட்டு அசிஸ்டன்ட் எடுத்திருந்தேன். எம்ப்ளாய்மெண்ட் கவர்மெண்ட் ஐடிஐயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். குரூப் 2A நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. இது என்னோட 3rd போஸ்டிங். ஓகே. எப்போ அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து இப்போ டெக்னிக்கல் மாறலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்க? சார் ஆக்சுவலி என்னன்னா எங்கள் ட்ரிபிள் சைடு வேகன்சி அவ்வளோவா போட மாட்டாங்க. திடீர்னு நிறைய வேகன்சி போட்டனால ஓகே நம்ம டெக்னிக்கல் சர்வீஸ் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேக் ஓவர் ஆனது தான். 391 வேகன்சி பல்கான வேகன்சி போட்டிருந்தாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தது. ஓவரால் ரேங்க் 131 வந்துச்சு. கம்யூனல் ரேங்க் வந்து 7th ரேங்க் இருக்குது. ஓகே. எத்தனாவது முயற்சி இது டெக்னிக்கல்ல? டெக்னிக்கல் சர்வீஸில் வந்துட்டு இதான் சார் நான் ஃபஸ்ட்டு முயற்சி தான் சார். ஓகே. எப்படி படிக்க இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்பனா 2016லயே முடிச்சிட்டீங்க கல்லூரி? ஆமாங்க சார். கேப். ஆமா. படிச்சதும் குரூப் 4 குரூப் 2 தான் படிச்சீங்க. ஆமா. அது எல்லாமே ஜிஎஸ் பார்ட் தான். ஆமா. லாங்குவேஜ் தான். இது ஃபுல்லா டெக்னிக்கல் இல்லையா? எப்படி ஆரம்பத்துல இருந்தது? எப்படி படிச்சீங்க? இல்லை விச் மீன்ஸ் நான் 2016 முடிச்சு ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு சார். நான் வந்துட்டு டிஎன்பிசி சைடே படிச்சனால எனக்கு ஜிஎஸ் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ ஜிஎஸ்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே டெக்னிக்கல் சைடில் வந்துட்டு பேப்பர் 2ல் வரும். பேப்பர் 2ல் வந்துட்டு நான் ஜிஎஸ் ஸ்ட்ராங்காக இருந்தனால எனக்கு 83 கொஷின் நான் போட்டிருந்தேன் அவுட் ஆஃப் 100 கொஷின்ஸுக்கு. அது எனக்கு ரொம்ப பூஸ்டப் ஆனுச்சு. டெக்னிக்கல் சைடு வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, விட்டுட்டே எனக்கு வந்து 10 இயர்ஸ் ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ திடீர்னு வேகன்சி வந்தனால நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு பிரமிட் அகாடமின்னு சொல்லிட்டு காரைக்குடியில் அங்கே தான் ஜாயின் பண்ணேன். ஒரு 2 months தான் ஜாயின் பண்ணி படித்தேன். அதில் என்னால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருந்தது ப்ராசஸ். முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணேன். அது டெக்னிக்கலே எனக்கு 113 வந்துச்சு. ஓவரால் 186 கொஷின்ஸ் போட்டிருந்தேன். மார்க் வந்து 279.50 வந்துருந்துச்சு சார். இப்போ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் 2 இருக்கு இல்லையா? எதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சீங்க? நான் வந்து எலக்ட்ரிக்கலுக்கு தான் சார். எலக்ட்ரிக்கல் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். செமிகண்டக்டர் அந்த எலக்ட்ரானிக்ஸ் இது பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம பிளான் பண்ணி இந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு எது ஸ்கோர் அதிகமோ அதை பார்த்து படித்தாலே நம்மளுக்கு பண்ணிடலாங்க சார். ஷியோராக சொல்லப்போனால் நான் 2 months தான் நான் படித்தேன். அதாவது டெக்னிக்கல் என்ன வேகன்சி அதிகம், நம்மளுக்கு போஸ்டிங் வந்துட்டு அதிகம். பட் ட்ரிபிளியில் வந்துட்டு திடீர்னு பல்காக வேகன்சி போடனால நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி நம்ம பிலீவ் பண்ணோன்னா நம்ம உள்ளே வந்துடலாங்க சார். நானே ட்ரஸ்ட் பண்ணலை, பிலீவ் பண்ணலை. ட்ரஸ்ட் பண்ணேன், பிலீவ் பண்ணலை. இதவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே. இப்போ ஒரு வேலை இல்லாமல் நம்ம ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டாக இருந்து படிச்சோன்னு வைங்களேன், ஒரு வெறியோட படிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு வேலையில் வாங்கிட்டோம்னா ஐயோ நமக்கு எந்த சேஃப்டி இருக்குது, நமக்கு வேலை இருக்குது அப்படின்னு ஒரு லத்தாச்சிக்காக படிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த மாதிரி இந்த 2 மாதத்தை அணுகி படிச்சிங்க? சார் ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து நான் என் ஹஸ்பண்டை சொல்லி ஆகணும். அவங்க வந்து சப் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க தஞ்சாவூரில், பேர் பொருட்செல்வம். ஒரு உமனுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா லைஃப் வேற மாதிரி ஆயிரும், குழந்தைங்க ஆனால் வேற மாதிரி ஆயிரும். எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அதுக்கப்புறமும் நான் வந்துட்டு குரூப் 1 இதுதான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். திடீர்னு நான் டெக்னிக்கல் சர்வீஸ் போகணுன்னு என்னை நம்பி சரி ஓகே நீ ஏதோ ட்ரை பண்ணுற படி அப்படின்னு சொல்லிட்டு நம்பினது என் வீட்டுக்காரர் தான். ஸோ அவங்க ஹெல்ப்பு, இன்னொன்று அம்மா என் கூடவே இருந்து குழந்தைங்கள பார்த்துக்கிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நைட் ஓவர்னு ட்ரை பண்ணி படித்தனால ஓகே இன்னைக்கு அச்சீவ் பண்ணிட்டேன். இப்போ நிறைய திருமணமான பெண்கள் படிக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுவீங்க, எப்படி படிக்கலாம் அப்படின்னு? சார் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு திருமணம் ஆனவங்க வந்துட்டு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும் சார். இன்னொன்று ஹஸ்பண்ட் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இருக்கணும். நம்ம என்ன தான் வேலைக்கு, இப்போ நான் வந்துட்டு ஒர்க்கிங் உமன், நான் வேலைக்கு 9 to 7 o'clock முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நான் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஒரு 1 month நான் லீவ் போட்டேன், அம்மா பார்த்துக்கிட்டாங்க, ஹஸ்பண்ட் ஃபுல் சப்போர்ட்டு, என் 2 குழந்தைங்களும் சின்ன குழந்தைங்க. ஸோ இவங்களோட ஒரு ஒப்பீனியன், இவங்களோட எனக்கு ஒரு கம்ஃபர்ட்னஸ் இருந்தனால தான் என்னால் இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக வேணுங்க சார். ஜிஎஸ் நீங்கள் ஆல்ரெடி படிச்சதால சொல்லுங்கள், ஜிஎஸ்க்கு எந்த மாதிரி படிக்கலாம், எந்த மாதிரி அந்த அட்வைஸ் சொல்லுங்கள். ஜிஎஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த பாலிட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துக்கணும் சார். இன்னொன்று வந்துட்டு நம்மளுக்கு இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துக்கணும். அப்புறம் ஹிஸ்ட்ரி, சோஷியோ ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸு, இதெல்லாம் இந்த டிஎன்பிசி கேட்குற அளவு நான் அதில் ப்ரிப்பேர் பண்ணால அது ரொம்ப பேசிக், ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாமே படிச்சனால எனக்கு இது கிளியர் பண்ண ஈஸியாக ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு எக்கனாமி, ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டி, இன்னொன்று எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, இது மட்டும் படித்தாலே ஓகே சார். அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு திருக்குறள் இதை பற்றி படித்தாலே ஓகே, ஓரளவு வந்துடலாங்க சார்.
ஆப்டிடியூட் எப்படி படிச்சீங்க? ஆப்டிடியூட் ஆப்டிடியூட் நான் டெய்லி ஆக்சுவலி நான் நல்லாவே மேக்ஸ் பண்ணுவேன். பட் அந்த எக்ஸாம் ப்ரெஷரில் என்னால் 20 எபோவ் கிராஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த தடவை நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டே எடுத்தோன்னே மேக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். அந்த ப்ரெஷர்லேருந்து நான் என்ன ரிலீவ் ஆகிக்க மேக்ஸ் போட ஆரம்பித்தோன்னே எனக்கு இந்த தடவை தான் நான் 25க்கு 25 போட்டேன் மேக்ஸு. அது எனக்கு ஸ்கோரை ஹைப் பண்ணி தூக்கி கொடுத்துச்சு சார். ஓகே. இப்போ குரூப் 1 படிக்கணுன்ற ஆர்வம் இருக்கா, ஆசை இருக்கா மேம்? கண்டிப்பாக இருக்குது. வீட்டுக்காரர் சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணுவோம் சார். ஓகே. ஓகேங்க சார். ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். சார் ஒரே விஷயம் தான், உங்களை நம்புங்க, கண்டிப்பாக முடியும். இப்போ நான் வந்து 2016 அதுக்கப்புறம் 2016 தான் எம்இ முடித்தேன். நான் 10 இயர்ஸாக நான் டெக்னிக்கல் சைடே போகலை. இந்த தடவை சரி ஓகே நிறைய வேகன்சி வந்திருக்கு, முடியுமா முடியாதுன்னு ஒரு ஆசிலேஷனில் தான் இருந்தேன். சரி ஓகே, என் ஹஸ்பண்டும் ஓகே நீ படி, உன்னால் முடியும் படி அப்படின்னாங்க. நான் எம்இலையும் நான் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன், பிஇயில் ரேங்க் ஹோல்டர். அதுக்கப்புறம் அப்படி இருந்து நானே என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு டம்ப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு பண்ணியாச்சு. இன்னைக்கு 7th ரேங்க் கம்யூனலில் எடுக்கும் போது ஜென்ரலில் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். இன்னொன்று ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் இதெல்லாம் நம்ம படிக்கும் போது ஒரு இந்த இடத்துல நின்று 3வது தடவை எடுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஓகே. ஒரு நிமிஷம், இந்த இடத்துல என் ஹஸ்பண்டை மட்டும் ஒரு தடவை, இவங்க தான் சார் ஹஸ்பண்ட் பொருட்செல்வம்னு சொல்லிட்டு ஃபுல் சப்போர்ட். இவங்க 2016 முடிச்சுட்டு 2018 மேரேஜ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் நான் 3 போஸ்டிங் 2023 குரூப் 4 வாங்கினேன், 2024 குரூப் 2A வாங்கினேன், இப்போ 26 வந்துட்டு ஏஇ வாங்கியிருக்கேன். ஒரு ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக டெஃபினட்டாக எல்லாராலையும் முடியும் சார். தேங்க்ஸ் நோட் யாருன்னா நன்றி சொல்லுங்க. தேங்க்ஸ் நோட். தேங்க்யூ. ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து அம்மாவுக்கு சார். அம்மா ஸ்பெஷல் தேங்க்ஸ் அம்மா. இன்னொன்று என் 2 குழந்தைங்க. இப்போ என் சின்ன குழந்தை வந்து எல்கேஜி படிக்கிறாங்க. ஆனால் நான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க ரொம்ப சின்ன 6 மாத குழந்தை 7 மாத குழந்தை தான். அதான் எனக்கு ஃபுல்லாக எங்கள் அம்மா என் வீட்டுக்காரர் சார், இன்னொன்று என் 2 குழந்தைங்க. இவங்க சப்போர்ட்னால தான் இன்னைக்கு வந்து அவங்க அம்மா ஏஐயா வந்து நிற்கிறேன் நான்.